முதல்வருடைய பேச்ச முழுமையா நான் கேட்டேன். இந்த கணக்கு வழக்குகளுக்கு வர்றதுக்கு முன்பு மிக முக்கியமான ஒரு அம்சம். அவருடைய பேச்சு எதை நோக்கி இருந்தது? எதற்கான பதிலாக இருந்தது என்பது மிக முக்கியம். ஒரு ம தமிழ்நாட்டுக்கு வந்து அந்த ராமேஸ்வரம் பாலத்த திறந்து வைக்கிற ஒரு விழாவுல, பிரதம மந்திரி எப்படி பேசினாரு? நாங்க எவ்வளவோ குடுத்துட்டோம். ஆனா இங்க சில பேரு அழுதுகிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு அழத்தான் தெரியும். அவங்க அழட்டும். இப்படி ஒரு பிரதமர் பேசி இதுவரைக்கும் அரசியல் வாழ்வுல கேட்டதே இல்ல. ஒரு முதலமைச்சர மனசுல வச்சு ஏன்னா எல்லாரும் இதான் சொல்றாங்க. எங்களுக்கு நிதி வந்து சேரல சரியான முறையில என்று முதலமைச்சர்ல இருந்து, நிதியமைச்சர்ல இருந்து, தமிழ்நாட்டின் முதலமைச்சர், தமிழ்நாட்டுடைய நிதியமைச்சர் பேசுறாங்க. இவங்கள பார்த்து அழுகுறாங்க. அழுதுகிட்டே இருக்கட்டும். அவங்களுக்கு அழத்தான் தெரியும் என்று ஒரு பிரதமர் பேசலாங்களாயா? இதுலதான் அந்த பேச்சு ஆரம்பிக்குது. அவர்களுடைய பதில், அந்த பதிலடின்னு கூட வச்சுக்கலாம். நாங்கள் அழல, அழ எனக்கு தெரியாது. இது எங்களுடைய உரிமை குரல் என்று அவர் ஆரம்பிக்கிறார். ஆரம்பிச்சு அப்கோர்ஸ் இந்த கூட்டணியும் மனசுல வச்சு கொண்டுதான் அவர் பேசினார் என்பதை நான் முதலில் பதிவு செய்கிறேன்.